ரப்புஹு அக்ரமஹு வனஅமஹு, இவனை இறைவன் சோதிக்கும் முகமாக செல்வங்களையும் பாக்கியங்களையும் அல்லாஹ் வாரி வழங்கி விட்டார். எனக்கு அல்லாஹ் டெஸ்ட் பண்றதுக்காக வேண்டி இறைவன் நமக்கு காசு கொடுத்தாலும் டெஸ்ட். சில பேர் டெஸ்ட்ங்கிறது வறுமை கஷ்டம் தான் டெஸ்ட் நினைக்கிறாங்க. இந்த மாதிரி சோதிக்கிறான் அல்லாஹ், புள்ளை இல்லாம சோதிக்கிறானே, வறுமையில சோதிக்கிறானே, வேலை இல்லாம சோதிக்கிறானே, சாப்பாடு கஷ்டப்படுற மாதிரி சோதிக்கிறானே, சரியான புருஷன் இல்லாம சோதிக்கிறானே, சரியான பொண்டாட்டி இல்லாம சோதிக்கிறானே, தொழில் இல்லாம சோதிக்கிறானே, போடுறது செருப்பு இல்லாம சோதிக்கிறானே, வண்டி கூட நமக்கு இல்லையே, இதெல்லாம் சோதனை நீங்க நினைக்கிறீங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா அது சோதனையா இருக்கிற மாதிரியே காசு இருக்கிறதும் சோதனை. 10 கார் வச்சிருந்தா இவன் எவ்வளவு திமிரா போறான்னு பாக்குறதுக்கு எல்லாம் சோதிக்கிறான். 4 பங்களா கொடுத்திருந்தான்னு சொன்னா இவன் திமுரு எந்த ரேஞ்சுக்கு போய் பார்ப்போம், சோதனை. அதெல்லாம் சொல்லி காட்டுறான். அம்மல் இன்சானு இதா மபுத்தலாஹு ரப்புஹு, இறைவன் சோதிக்கும் முகமாக அவனுக்கு செல்வங்களை வாரி வாரி வழங்கிவிட்டால் மனிதன் சொல்லுகிறான் யகூலு ரப்பி அக்ரமன், என் இறைவன் நல்ல கண்ணியமா என்ன வச்சுக்கிறாங்க. காசு தான் உங்களுக்கு, மற்ற விஷயங்கள்லாம் பெருசா தெரியறது கிடையாது. காசு பறக்கத்தா இருந்தா என்ன செய்யறான், நல்ல சிறப்பா வச்சுக்கிறான், செழிப்பா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றான். அம்மா இதா மபுத்தலாஹு, அவனை சோதிக்கும் விதமாக கதற அலைகி ரிஸ்கஹு, ரிசுக்கை அவனுடைய ரிசுக்கை அல்லாஹ் சுருக்கி விட்டான் என்று சொன்னால், அவனுக்கு கொடுத்த செல்வத்தை சுருக்கி விட்டான் என்று சொன்னால் யகூலு ரப்பி அஹானன், என் இறைவன் என்னை கேவலப்படுத்திட்டான், என்னை கண்ணியப்படுத்தாம ஆக்கிட்டான், சமுதாயத்து மத்தியில் எனக்கு இஸ்ஸத் இல்லாம கண்ணியம் இல்லாம பண்ணிட்டான்னு சொல்லுகிறான். இது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், டே அப்படி இல்லை கல்லா. 2 பேர் நினைக்கிற தப்புடா, தப்பு. உன்ட காசு தந்தது நீ திங்கிறதுக்கு தந்து நினைச்சிட்டு இருக்கிறியா? உனக்கு செல்வத்தை வாரி வாரி வழங்கினது நீ செழிப்பாக கார்லையும் பங்களாவிலையும் போறதுக்கு நினைச்சிட்டு இருக்கிறியா? கல்லா, கிடையாது, அப்படி கிடையாது. வல்லா துக்ரிமுல் யதீம், நீங்கள் அனாதைகளை மதிப்பதில்லை. இவ்வளவு நான் தந்திருக்கிறேன், அனாதையா ஒருத்தன் தாய் தகப்பன் இல்லாம கிடக்கிறான், கஷ்டப்படுறான், அவனை நீங்கள் மதிக்க மாட்டேன் என்கிறீர்கள். வலா தஹாலூன அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்ட மாட்டேன் என்கிறீர்கள். நீங்க நல்லா அல்லாஹ் உங்களை நல்லா வச்சுக்க நினைச்சிட்டு இருக்கீங்க. வதஅகுலூன துராஸ அக்லல் லம்மா, உங்கள் வாரிசு முறையில் கிடைக்கக்கூடிய சொத்துக்களை நன்றாக தின்று கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். துஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா, பொருளாதாரத்தை அளவுக்கு அதிகமாகவே நீங்கள் நேசிக்கிறீர்கள். எவ்வளவுக்கு நேசிக்க வேண்டுமோ அதை தாண்டி நீங்கள் நேசிக்கிறீர்கள். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், கல்லா, அவ்வாறு இல்லை. இதா துக்கத்தில் அறுது டக்கன் தக்கா, இந்த பூமி தூள் தூளாக தகர்க்கப்படும் பொழுது, ஒரு நாள் தகர்க்கப்படும், இது நிரந்தரமா இருக்காது. உன் பங்களா அரண்மனை நீயும் சேர்ந்து போயிருவ. இதா துக்கத்தில் அறுது டக்கன் தக்கா, பூமி தூள் தூளாக நொறுக்கப்படும் பொழுது வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா, உமது இறைவன் வானவர்கள் அணிவகுக்க வருவான், நீதிமன்றத்துக்கு வருவான். நீங்க எல்லாம் நிப்பீங்க மகசர்ல. வஜா ரப்புக, உமது இறைவன் வருவான். ஒல் மலக்கு சஃபன் சஃபா, வானவர்கள் பின்னாடி அணி அணியாக வர இறைவன் தீர்ப்பு வழங்குவதற்காக வேண்டி அப்படி மகசருக்கு வருவான். வரும் பொழுது ஜீஅ யௌமைதின் பிஜஹன்னம், அந்த நாளில் தான் நரகத்தை முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டப்படும். யௌமைதின் யத்ததக்கருல் இன்சான், அன்றைக்கு தான் மனிதன் தன் உணர்வு பெறுவான். அப்ப பெற்று என்னத்துக்கு ஆகுறது, இங்கேயில உன் தன் உணர்வு பெறனே, அப்பதான் அவளுக்கு யாவும் ஆஹா இந்த நரகத்துக்கு போக போறோமே, மிஸ் பண்ணிட்டோமே என்று அப்போதான் என்ன செய்யறான், தன்னுணர்வு பெறுகிறான். அன்னாலகு திக்ரா, இந்த தன்னுணர்வு அவனுக்கு எப்படி உதவும்? இப்போது வரக்கூடிய இந்த தன்னுணர்வு, இந்த பாடம் படிப்பினை எல்லாம் அவனுக்கு உதவாது. அவன் சொல்றான், யகூலு யாலைத்தனி கத்தம் துலி ஹயாத்தி, என்னுடைய இந்த நிரந்தர வாழ்க்கைக்காக எதையாவது நான் முன்னால் செய்திருக்க கூடாதா என்று அவன் நினைக்க. எதுக்கு சொல்றான்ல, அனாதைய நீங்கள் கண்ணியப்படுத்த மாட்டேங்கிறீங்க, ஏழைக்கு உணவளிக்க மாட்டேங்கிறீங்க, அந்த நாள்ல நிக்கும் போது நரகத்தை கொண்டாந்து காட்டுவேன். அப்ப நினைக்க வேணாம், ஆஹா ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன செஞ்சுட்டு வந்திருக்கலாம் போல இருக்கு, ஏழைக்கு ஏதாவது கொடுத்து வந்திருக்கலாமே, அனாதைக்கு ஏதாவது தர்மம் செஞ்சா இந்த மாதிரி நரகத்துக்கு போக வேண்டி வராத அப்படின்னு யாழைத்தனி கத்தம் துலி ஹயாத்தி, என்னுடைய இந்த நிரந்தர வாழ்க்கைக்காக எதையாவது முன்னால் செய்துட்டு வந்திருக்கலாமே அப்படி நினைப்பான். அவன் செய்கிற, அவன் கொடுக்கிற அளவுக்கு வேதனையை அந்த நாளில் எவனும் தர முடியாது. அவ்வளவு கடும் தண்டனை வச்சிருக்கான். வா பாத்துக்கணும், அனாதை கொடுக்க மாட்டேங்கிறியா, ஏழைக்கு கொடுக்க மாட்டேங்கிறியா, நான் பாத்துக்கிறேன் வா அப்படின்னு சேலஞ்சு பண்றான். இந்த வசனத்துல 89வது அத்தியாயத்துல 15ல இருந்து 26 வரைக்கும் சொல்றான். அதுக்கு அடுத்து இதே மறுபடியும் சொல்றான் பாருங்க, 93வது அத்தியாயத்துல 10ல இருந்து 18 வரைக்கும், திருக்குர்ஆன்ல 90வது அத்தியாயத்துல 10ல இருந்து 18 வரைக்கும் எல்லாம் சொல்லி காட்டுறான். வஹதைனாஹுன் நஜ்தைன், மனிதனுக்கு 2 வழிகளை நம்ம காட்டி இருக்கிறோம். இது நல்ல வழி, இது கெட்ட வழி என்று 2 பாதையை மனிதனுக்கு காட்டி இருக்கிறோம். ஃபலக் தஹமல் அகபா, ஆனாலும் இவன் அந்த கணவாயை கடந்து இன்னும் வரவில்லை. ஒரு கணவாய் இருக்கிறது, அந்த பக்கம் சொர்க்கம் இருக்கிறது, கணவாய் ஒரு பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்கு கடந்தா தான் எங்க போக முடியும், சொர்க்கத்துக்கு போக முடியும்.
ஆனால் சொர்க்கத்தை அடைவதற்குரிய அந்த கணவாயை இவன் கடக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். ஒமா அதுராக்க மல் அக்கபா, கணவாயை கடக்கிறான் என்னன்னு தெரியுமா அல்லாஹ் கேட்கிறான். அதாவது மனுஷனுக்கு வந்து ரெண்டு வழியை காட்டிட்டு அல்லாஹ் சொல்றான், இந்த மனுஷன் தொழுகிறான், நோம்புலாம் வைக்கிறான், எல்லாம் செய்யறான், இதுக்கெல்லாம் செய்யறான், ஆனால் கணவாயை கடந்தானா, அந்த கணவாயை கடந்தா தானே ஒரு அடுத்த இடத்துக்கு போக முடியும். குறுக்க கணவாய் நிக்கிறது. கணவாய்னா ரெண்டு மலைகளுக்கு மத்தியில் உள்ள ஒரு பள்ளத்தாக்கு. இந்த மலையில அவன் நிக்கிறான், இது துன்யா. அந்த மலை வந்து சொர்க்கம். அந்த மலைக்கு போறாரு, அந்த கணவாயை தாண்டணும், இந்த பள்ளத்தாக்கை தாண்ட வேண்டும். இவன் அந்த பள்ளத்தாக்கை இன்னும் தாண்டவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பள்ளத்தாக்குக்கு அல்லாஹ் விளக்கம் தர்றான். உமாதராக்க மல்லக்கபா, பள்ளத்தாக்க தாண்டறன் என்னன்னு விளங்குமா உனக்கு? ஃபக்கு ரகபத்தின் அவு இத்ஆமுன் ஃபீ யௌமின் ذي மஸ்கபத்தின் யதீமன் ذا மக்ரபா அவு மிஸ்கீனன் ذا மத்ரபா. கணவாயை கடப்பது என்றால் என்ன தெரியுமா? அடிமைகளை விடுதலை செய்தல். ஃபர்ஸ்ட் மனிதர்களை அன்னைக்கு அடிமையா வச்சிருந்தாங்க. மனுஷன் ஆடு மாடு மாதிரி வித்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப காசு கொடுத்து வாங்கினவன் சும்மா விடுதலை செய்ய மாட்டான். அப்ப அவனை விடுதலை செய்ய தூண்டுவதற்காக வேண்டி அல்லது வசதி படைத்தவர்கள் காசுக்கு அந்த அடிமையை விலைக்கு வாங்கி மற்ற மனுஷன் மாதிரி சுதந்திரமா ஆக்கிடணும். அதுக்காக அல்லாஹ் ஃபர்ஸ்ட் கொடுக்கிறான் ஃபக்கு ரகபத்தின், அனாதை அடிமைகளை விடுதலை செய்தல். செஞ்சான்னா கணவாயில ஒரு அளவு கடந்துட்டான். அது இந்த காலத்துல இல்ல, அடிமை இல்ல. இஸ்லாமியர்கள் அந்த அளவுக்கு அடிமைகள் அதிகமாக வாங்கி விடுதலை செய்த காரணத்தினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து ஒரு 100 வருஷத்துக்குள்ளேயே உலகத்தில் அடிமை இல்லாம போயிடுச்சு. அந்த அளவுக்கு அடிமைகள் ஒழிக்கப்பட்டு விட்டது. அவ் இதாமுன் ஃபீ யௌமின் ذي மஸ்கபா, வறுமையான கஷ்டமான காலத்திலே உணவளித்தல். யாருக்கு உணவளித்தல்? யதீமன் ذا மக்ரபா, நெருக்கமான அனாதைகளுக்கும், அவ் மிஸ்கீனன் ذا மத்ரபா, வறுமையில் சிக்கி உழல்கிற ஏழைகளுக்கும் உணவளிக்குதல். இருக்கிற இதுதான் கணவாயை கடத்தல். இல்லைன்னா நீ கணவாய்க்கு இங்கதான் நிக்கிற, நீ நரக, உனக்கு சொர்க்கம் கிடைக்காது. சொர்க்கத்துக்கு போறதா இருந்தால் இந்த கணவாயை கடக்க வேண்டும். தடைன்னு வச்சுக்கிறீங்களேன், தடையை தாண்ட வேண்டும். இந்த தடகளை போட்டி ஓடுறான்லங்க, அதுல தடை வச்சிருப்பான், ஓடிக்கிட்டு கொஞ்சம் தாண்டி போகணும். அந்த தாண்டலன்னு சொன்னா தோத்து போயிடுவான். அப்ப தாண்டதுன்னா என்ன அர்த்தம்? ஏழைக்கு சோத்தை கொடுத்தேன்னா ஒரு இதை தாண்டிட்ட, அனாதைக்கு ஏதாவது கொடுத்தேன்னு சொன்னா நீ தாண்டிட்ட. அப்ப தாண்ட வேண்டும் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? அதை வலியுறுத்துகிறான். அதுக்கு நல்லா கவனிக்கணும். முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? இது ரெண்டையும் சொல்லிட்டு சும்மா காணம் நல்லதையும் ஆமணும், பிறகு அவன் நம்பிக்கை கொண்டவனாகவும் இருக்க வேண்டும். மூணாவது ஈமான் எங்க தள்ளுறான்னு பாருங்க. சும்மாண்டு போட்டு சும்மாண்டா பின்னர் முதல்ல நீ வந்து அனாதையை கவனி, ரெண்டாவது ஏழையை கவனி, அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா சும்மா காண மினல்லதீன ஆமனும், பிறகு என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்பிக்கை கொண்டவர்கள் ஒருவனாக அவன் இருக்க வேண்டும். வத்தவாசோ பி சப்ரி, சபரை பொறுமையை பற்றி மற்றவர்களுக்கு போதனை செய்ய வேண்டும். வத்தவாசோ பில் மர்ஹமா, ஒருவருக்கு ஒருவர் இரக்கம் காட்டுவது பற்றி மக்களுக்கு போதனை செய்யணும். மனுஷனுக்கு மனுஷன் இரக்கம் காட்டுங்க, இரக்கத்தை பத்தி போதனை செய், பொறுமையை பத்தி போதனை செய், உள்ளத்துல நம்பிக்கையை வளர்த்துக்க. இது பிந்தி ஃபர்ஸ்ட் அதல்ல. ஃபர்ஸ்ட் உனக்கு இது வந்துடணும். ஏழையும் அனாதையும் நீ வந்து கவனிக்கணும்னு சொல்லிட்டு சும்மாங்கிற வார்த்தையை போடுறான். அந்த இடத்துல கவனிக்க வேண்டிய பாயிண்ட், நீ கணவாயை கடக்கிறது முதல்ல வந்து சொர்க்கத்துக்கு போடுறான் நினைச்சிடாத. அதெல்லாம் இதை செய்வதற்கு தூண்டுவதற்கு அல்லாஹ் தந்தது. இதை செய்யணும். முதல்ல என்ன செய்யணும்? ஏழை அனாதைகள்ல கவனம் செலுத்தணும் கஷ்டமான காலத்துல. இப்படி வந்து 90வது அத்தியாயத்துல உலாயிகா சஹாபுல் மைமனா, இவர்கள் தான் வலப்புறத்து சொர்க்கத்துக்கு போவாங்க. அல்லாஹ் வலது இல்ல அப்படி இல்லையா, இவங்க தான் வலப்புறத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு 90வது அத்தியாயத்தில் 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதெல்லாம் என்ன விளங்குதுன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய கருத்துப்படி, அல்லாஹ்வுடைய எண்ணப்படி அவனை தொழுவது நோன்பு வைப்பதெல்லாம் அவனுக்கு 2ஆம் பட்சம். நீங்க தொழுகிறதுனால அவனுடைய கிரேட் ஏறிடாது. ஆனால் இந்த தொழுகை வந்து அதை தூண்டும். அல்லாஹ்வை பயந்து நீங்க தொழ ஆரம்பிச்சீங்கன்னா அதே அல்லாஹ்வை பயந்து தர்மம் செய்வீங்க, அதே அல்லாஹ்வை பயந்து வாரி வழங்குவீங்க. அது தூண்டுனா தான் அது தொழுகை. தூண்டல் என்ன அதுக்கு பேர் தொழுகை கிடையாது, நடிக்கிறேன்னு அர்த்தம். அதே அந்த இதே சூறாவில் சொல்லி காட்டுறான் அல்லாஹ். அப்ப இந்த அனாதைகளை உதவுற விஷயமாக இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் சொல்லி காட்டுறான். 2வது அத்தியாயம் 83வது வசனம், 2வது சூறாவில் 177வது வசனம், 2வது அத்தியாயத்தில் 215, 2வது அத்தியாயத்தில் 220, 4வது அத்தியாயத்தில் 2வது வசனம், 4வது அத்தியாயத்தில் 10வது வசனம், 4வது அத்தியாயத்தில் 36வது வசனம், 4வது அத்தியாயத்தில் 127வது வசனம், 6வது அத்தியாயத்தில் 152வது வசனம், 17வது அத்தியாயத்தில் 34வது வசனம். இதுல எல்லாம் ஏழைக்கு கூட அனாதை கொடு. இந்த வசனங்கள்ல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஏழைக்கு கூட அனாதை கொடு, ஏழைக்கு உதவு, அனாதைக்கு உதவு, ஏழைக்கு சோறு போடு, அனாதைக்கு சோறு போடு.
ஏழை உரிமை பறிக்காத, அனாதை உரிமை பறிக்காத என்ற அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏழைகளையும் அனாதைகளையும் முன்னிறுத்தி சொல்லுகிறான். அதான் இங்க கேள்வி. அரஐத்தல்லதி யுகதிபு பித்தீன், நியாய தீர்ப்பு நாளை இந்த மார்க்கத்தை நிராகரிப்பவன் யார் தெரியுமா? அவன்தான் அனாதையை விரட்டுறவன், ஏழைக்கு சோறு போடாதவன், இவன் தான் அதுக்கு உரிய ஆளுன்னு அல்லாஹ் சொல்லி கேட்கிறான். இன்னும் சொல்ல போனா ஏழைக்கு உணவளிப்பதை பற்றி அல்லாஹ்வுடைய பார்வை எப்படி இருக்குன்னு பார்த்தா, நீங்க அல்லாஹ்வுக்கு ஒரு தப்பு செஞ்சிட்டீங்க. அல்லாஹ்வுக்கு தப்பு செஞ்சதுக்கு அவன் உங்களை என்ன செய்ய சொல்றான்? பரிகாரம். இந்த மார்க்கத்தில் பரிகாரம் இருக்குல்ல, அல்லாஹ்வுக்கு சில தப்புகள் செஞ்சோம்னு சொன்னா அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு. என்ன பரிகாரம்? உதாரணமா நோன்பு வச்சிருக்கிறோம். நோன்பு வைக்க முடியாத ஒரு தள்ளாத வயசுல இருக்கிறோம், நோன்பு ஒரு நோயாளியா இருக்கிறோம், நோன்பு வைக்க முடியல. அந்த நோன்புக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்ய சொல்றான்? பரிகாரம். நோன்பு வைக்க முடியலையா, ஒரு நோன்புக்கு ஒரு ஏழைக்கு ஒரு நாளைக்கு சோறு கொடு. அதாவது நோன்புக்கும் சோறுக்கு என்ன, நோன்பு அவனுக்கு வைக்கிறோம், நோன்பு வைக்கலன்னு என்ன செய்ய, தொழுவுன்னு சொல்லலாம்ல. நோன்பு வைக்க அவனுக்கு முடியலன்னா ஒரு 10 ரக்காத் தொழுவிடான்னு சொல்லிட்டு போயிடலாம், அது அவனுக்கு உரியது. நோன்பு வைக்க முடியலன்னா ஒரு 10,000 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு, அது அவனுக்கு உரியது. நோன்பு வைக்க முடியலன்னா அவனுக்கு ஏதாவது செய்யின்னு சொல்லாம, உனக்கு நோன்பு வைக்க சக்தி இல்லையா, ஒரு நோன்புக்கு ஒரு ஏழைக்கு சோத்த கொடு. அவன் எப்படி கொண்டு வர்றான், டெஸ்ட் பண்றான் பத்தியில. நோன்புக்கு ஏழைக்கு சோறு கொடுக்குது, இந்த நோன்பு அவனுக்காக நம்ம இருக்கிறோம், ஏழைக்கு சோறு கொடுக்குறதுக்கு அல்லாஹ்வுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படி நீங்க நினைக்கிறீங்க. எனக்கு சம்பந்தம் இருக்குங்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இல்ல எனக்கு தான், எனக்கு உள்ளதான் அது. நீ ஏழைக்கு சோத்த கொடுத்தாலும் யாருக்குரியது? அது நமக்குள்ளதான் அது அப்படின்னு அப்படி எடுத்துக்கொள்றான் அல்லாஹ். அதுக்கு தான் அல்லாஹ் 2வது அத்தியாயத்துல 184வது வசனத்தில் சொல்கிறான், நீங்கள் ஒரு நோன்பை விடுவதாக இருந்தால், அதாவது சக்தி இல்லாம பலவீனமா இருந்து நோன்பு வைக்க முடியல என்று சொன்னா, அந்த 30 நாளைக்கு ரமலான்ல நோன்பு வைக்கணும். 30 நாளைக்கு 30 ஏழைக்கு சோத்த கொடு. ஒரு நாள் ஃபுல்லா சோத்த கொடுத்துரு. சோத்த கொடுத்தேன்னு சொன்னா 30 நோன்பு வச்சுட்டேங்கிறான். அப்ப ஏழைக்கு சோத்த கொடுக்கிறது இறைவனுக்கு நோன்பு வைப்பது என்ற அளவில் அல்லாத ரேஞ்சில் எடுத்துக்கிறான். அதே மாதிரி என்ன செய்யறான்? நம்ம சத்தியம் பண்ணிப்புறோம், அல்லாஹ் மேல சத்தியமா இதை செய்வேன் அதை செய்வேன் சொல்றோம், சொன்னா நிறைவேற்றி ஆகணும். சும்மா செய்வேன் சொன்னா நிறைவேற்றி அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். வாக்குறுதி ஏண்டா மீறினு வேண்டா கேட்பான். என்னை இழுத்து சத்தியம் பண்ணிட்டு ஏண்டா கேட்கலன்னு அது கடுமையான கேள்வியை எடுத்துக்கொள்ள மாட்டான். அல்லாஹ்வை இழுத்து ஒருத்தர் சத்தியம் பண்ணிவிட்டான், அல்லாஹ் மேல ஆணையாக நான் உனக்கு 10,000 தரேன், நாளைக்கு வா 10,000 தரேன், நாளைக்கு இல்ல கொடுக்க முடியல. மனுஷன் தான் இருந்ததை கொடுக்கலாம், அந்த ஏகரம் கொடுக்க முடியல. இப்ப சத்தியத்தை நிறைவேற்ற முடியல, சத்தியத்தை நிறைவேற்ற முடியல என்று சொன்னா, சத்தியம் பண்ணதுக்காக அது பிராயச்சித்தம் மார்க்கத்தில் இருக்குது. என்ன பிராயச்சித்தம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் அல்ல அடுத்த சொல்றான், 4 பிராயச்சித்தம் சொல்றான். 4 அவன் முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டா, கஃபாரத்துஹு இத்ஆமு 10 மசாகீன், 10 ஏழைக்கு சோத்த போடுறான். அல்லாஹ் மேல சத்தியமா இதை செய்வேன்னு சொன்னீங்கள, செய்யலையில, அப்ப நான் உன்னை தண்டிக்க கூடாது என்று சொன்னால், இதுக்கு பதிலா பள்ளிவாசல்ல 1000 ரூபாய் கொடுங்க சொல்ல காண பாருங்களேன். என் பேர்ல சத்தியம் பண்ணி